challenges at the same time. In Japan, we have challenges like aging society, decreasing populations, and we need more Indian people to come to Japan to support our industries and businesses and others. So we could help each other. And this is a very important juncture for us, both sides, to agree to the importance of such people-to-people exchanges between the two countries. நண்பர்களே, ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி இப்பொழுது லண்டனில் நேரம் 4:42 மாலை. முக்கியமான ஒரு விஷயம் தொடர்பாக நாம் பார்க்க இருக்கின்றோம். என்ன விஷயம் என்றால், ஜப்பானீஸ் அம்பாசிடர் இந்தியாவினுடைய ஜப்பான் தூதுவர் சொல்லியிருக்கிறார். ஓனோ கெய்ச்சி அவர் பேர். அவர் சொல்லியிருக்கின்றார், ஜப்பானுக்கு வாருங்கள், அங்கு நிறைய பிள்ளைகள் தேவைப்படுகின்றார்கள், எனவே இந்தியர்கள் வாருங்கள், அதுக்கு உதவி செய்யுங்கள். மீனிங் அங்க வந்து பிள்ளைகளை பெற வேண்டும் என்கின்ற தொனிப்பட அவர் பேசி இருக்கின்றார். ஏன் இந்த பிரச்சனை என்றால், இப்பொழுது உலகம் முழுவதிலும் கல்யாணம் தொடர்பான நம்பிக்கை ஆண்கள், பெண்கள், இளைஞர்களிடத்திலேயே இல்லாமல் போய்விட்டது. ஆகவே இப்ப இந்தியாவில இருந்து, இந்தியா ஏன் உலக பிரசித்தி பெற்ற நாடுன்னா, அங்கு எவ்வளவுதான் சொன்னாலும் கிராமப்புறங்கள்ல பிள்ளைகளை அவர்கள் பெற்றுக்கொண்டே இருப்பார்கள். இப்ப இளைய சமுதாயம் தேவை, இளைஞர்கள் தேவை. ஆகவே ஒரு நாட்டிற்கு, அதான் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிட்ட விஷயம், முக்கியமான விஷயம் என்னென்றால், இந்த இளைய சமுதாயத்தினுடைய சக்தி வந்து ஒருங்கிணைக்கப்பட வேண்டும். அப்ப இளைய சமுதாயத்தினுடைய சக்தியை ஒருங்கிணைக்கப்பட்டால் தான் அந்த நாடு முன்னேறும். அவை எங்க இளைய சமுதாயம் குறையுதோ அங்க பெரிய பிரச்சனைகள் வரும். அவர்களால நாட்டை முன்னேற்ற முடியாது. எவ்வளவுக்கு ரோபோவை நம்பி கொண்டிருப்பது. அப்ப அவர் குறிப்பிட்ட முக்கியமான விஷயம் என்னன்னா, ஜப்பானில இளம் மக்கள் தொகை, இளைஞர்களுடைய தொகை, 15 வயதுக்கு உட்பட்டவர்களுடைய தொகை குறைந்து வருகிறது. தற்பொழுது மொத்த மக்கள் தொகையிலே 11.1% மட்டுமே இளைஞர்கள் இருக்கிறார்கள். இது மிகப்பெரிய ஆபத்து. இது கடந்த 44 ஆண்டுகளில் இல்லாத சரிவை குறிக்கிறது. இதுவரையில 2025 மிக குறைந்த அளவை எட்டி இருக்கிறது. அதாவது 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளின் எண்ணிக்கை 13.66 மில்லியனா. இது முந்தைய ஆண்டை விட 3,50,000 குறைவு என்று CNN செய்தி சொல்கிறது. இந்த மக்கள் தொகை மாற்றம், பிறப்பு வீதங்கள் குறைந்து வருவதாலும் வேகமாக வயதான மக்கள், இப்பொழுது எல்லாம் வயதான மக்கள் தொகை அதிகரிக்கிறது. இது ஜப்பானுக்கு பெரிய ஆபத்து என்று இப்பொழுது புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது அவர்கள் என்ன சொல்கின்றார்கள்? அதிகமாக பிள்ளைய பாருங்க, நாங்க காசு தாரம் என்று சொல்கின்றார்கள். சிங்கப்பூர்லயும் அதே நிலைமைதான், சீனாவிலேயும் அதே நிலைமைதான். மக்கள் தொகை குறையும் கொண்டு சொன்னாங்க தானே. இப்ப என்ன நடக்குதுன்னா, அதிகமாக பிள்ளைகளை பாருங்க, நாங்கள் காசு தாரம் என்று குறிப்பிடுகின்றார்கள். அதான் இப்ப இந்த ஜப்பானுடைய இந்த விஷயம் வந்து முக்கியமான விஷயம் என்னன்னா, பிறப்பு விகிதம் குறைந்து மாறதால, முதியவர்கள் அதிகரிக்கிறதால மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது என்று அவர் குறிப்பிடுகின்றார். ஜப்பான் அரசாங்கத்தின் மானிய உதவி திட்டம், மனிதவள மேம்பாட்டு உதவித்தொகை திட்டம் என்ற திட்டத்தின் கீழ் இப்ப எல்லாருக்கும், இலங்கையர்களுக்கு, இந்தியர்களுக்கு, எல்லோருக்குமான உதவிதான் இது. நீங்க இதை பார்த்து வெப்சைட்ல போய் தாராளமாக நீங்கள் விண்ணப்பிக்கலாம். முதுகலை பட்டப்படிப்பு திட்டத்திற்கு. மற்றது, வேலை செய்யறதுக்கு ஆட்கள் தேவை என்று ஜப்பான் தற்பொழுது அழைத்திருக்கிறது. முக்கியமாக நிர்வாக சேவைகள் மற்றும் ஐடி. ஆகவே 10 விதமான சேவைகளுக்கான ஆட்கள் அங்க தேவை என்று ஜப்பான் இப்பொழுது அழைத்திருக்கிறது. ஆகஸ்ட் முதல் டோக்கியோ பல்கலைக்கழகம், வசேதா பல்கலைக்கழகம், ஹிதோஷுபாஷி பல்கலைக்கழகம் மற்றும் கோப் பல்கலைக்கழகம் உள்ளிட்ட முன்னணி ஜப்பானிய பல்கலைக்கழகங்களில் 2 ஆண்டு முதுகலை பட்ட படிப்புகளை ஆரம்பிப்பதற்கும் அங்கு வசதிகள் இருக்கின்றன என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். ஓனோ கைச்சி சொல்லி இருக்கின்றார். ஜப்பானுக்கும் இந்தியாவுக்கும் இடையே ஒரு பாலமாக இந்த மக்கள் மாறுவார்கள். இந்திய அரசுக்கும் ஜப்பானிய அரசாங்கத்துக்கும் நல்லது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகவே இப்ப என்ன விஷயம் என்ன, அங்க வேலை வாய்ப்புகள் இருக்கின்றன. இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்புகள் முக்கியமாக இருக்கின்றன. இப்ப ஜப்பானிய இளைஞர்கள் வேலை செய்கின்றார்கள். ஆனா ஒரு சில வேலைகள் வந்து அவர்களை விட இந்திய, இலங்கை இளைஞர்கள் நிறைய வேலை செய்யக்கூடியவர்களாகவும் திறமையானவர்களாகவும் இருக்கிறார்கள். எனவே அங்க முக்கியமான விஷயம், இளைஞர்களுடைய தேவை அங்கு அதிகமாக இருக்கிறது. முதியவர்கள் அதிகமாக கொண்டு போகின்றார்கள் என்ற கவலையை ஜப்பான் இப்பொழுது வெளிப்படுத்தி இருக்கிறது.
1999 ஜப்பான் அரசாங்கத்தால் தொடங்கப்பட்ட ஜேடிஎஸ் திட்டம் இளைஞர்களுக்கான இளைய அரசு அதிகாரிகள் மற்றும் அவர்களின் சொந்த நாடுகளில் கொள்கை திட்டமிடல் மற்றும் நிர்வாக செயல்முறைகளில் முன்னணி பங்கு வகிக்க எதிர்பார்க்கப்படும் மற்றவர்களை ஏற்றுக்கொள்வதை நோக்கமாக கொண்டிருக்கிறது. வெளிநாடுகளிலிருந்து மக்களை அழைக்கின்றார்கள் இந்த வேலை வாய்ப்புகளுக்காக. ஜப்பானிய அரசாங்கத்தால் நிதி அளிக்கப்பட்டாலும் அது JICA செயல்படுத்தப்படுகிறது. ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு நிறுவனம். இப்ப இலங்கை கூட ஜப்பானோடு மிக அதிகமான நட்புறவை கொண்டிருக்கிறது. இலங்கை ஜப்பான் உறவு மிக முக்கியமானது. ஆகவே இந்திய ஜப்பான் உறவை பார்க்க இலங்கை ஜப்பான் உறவு மிக முக்கியமானது. ஆகவே இலங்கை மக்கள் அங்கு சென்று வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. குறிப்பாக இளைஞர்கள் IT துறை அந்த துறைகளிலே வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. அவர்கள் சொல்கின்றார்கள் ஜப்பானிய மொழி திறன்கள் மிக முக்கியம். ஏன்னா அங்க இங்கிலீஷ் வந்து அவர்களுக்கு மிக அரிதாகவே தெரியும். எனவே ஜப்பான் மொழியில நீங்கள் மேம்படணும். திறன்பட்டால் அதுல வந்து நல்லா ஃப்ளூவெண்டா பேச எழுத தெரிய வேணும். விமான போக்குவரத்துல வேலை செய்யலாம், விவசாயத்துல வேலை செய்யலாம், மீன்பிடி துறையில வேலை செய்யலாம். இப்படி 14 துறைகள்ல வேலை செய்யக்கூடிய ஒப்பந்தங்களை அவர்கள் போடுவார்கள். ஆகவே முக்கியமாக கிட்டத்தட்ட 51,000 இந்தியர்கள் ஜப்பானில் வசிக்கிறார்களாம். நேபாளிகள் இன்னும் அதிகம், பர்மியர்கள் இன்னும் அதிகம். ஆகவே அதிகமாக அவர்கள் கேட்பது என்ன? இளைஞர்கள் இந்த வேலைகளுக்கு கேட்கிறார்கள். அது மட்டுமல்ல, அங்கே வந்து வாருங்கள், அங்கு நிறைய பிள்ளைகளை பெறுங்கள், இளைஞர்களை உருவாக்குங்கள் என்றெல்லாம் அவர் பேசி இருக்கிறார். அதான் இப்பொழுது பேசு பொருளாக இப்பொழுது ஓடிக்கொண்டிருக்கிறது எல்லா இடங்களிலும். இந்த விடயங்களைத்தான் நாம் இன்று ஞாபகப்படுத்த நினைத்தோம். அடுத்தது முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, மற்ற நாடுகளுடன் ஒப்பிடும் பொழுது மக்கள் தொகையினுடைய விகிதம் மிக குறைவாகவே ஜப்பானில் இருக்கிறது. அமெரிக்காவில் 2023 21.7% குழந்தை பிறப்பு வீதம் இருந்தது. சீனாவில தற்பொழுது 2024 பரவாயில்ல 17.1% அதிகரித்திருக்கிறது. இளம் மக்கள் தொகையிலே இந்த வேகமான வயதான சமூகத்தினுடைய இந்த சரிவு இருக்குத்தானே, வயதான சமூகத்துடன் மிகப்பெரிய சிக்கலாக இருக்கிறது. அவர்கள் வயதான சமூகம் வேலை செய்வதில் யங்ஸ்டர்ஸ் வேலை செய்யறதுக்கும் வயதானவர்கள் வேலை செய்யறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதிகமாக 65+ தான் ஜப்பான்ல அதிகமாக இருக்கிறார்கள். ஆகவே வேலைக்கு சக்தி உள்ள இளைஞர் வலு வந்து தேவைப்படுகிறது. அடுத்து பிறப்பு விகிதம் குறைந்து வருவது ஒரு முக்கியமான காரணி. பல்வேறு சமூக மற்றும் பொருளாதார காரணிகள், திருமணம் மற்றும் குழந்தைகளை பெறுவது பற்றிய இளைஞர்களின் பயம், இதுதான் அங்க மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்குகின்றன ஜப்பான்ல. ஜப்பானிய அரசாங்கம் குறைந்து வரும் பிறப்பு வீதத்தை நிவர்த்தி செய்ய நிதி ஊக்கத்தொகைகள் மற்றும் விரிவாக்கப்பட்ட குழந்தை பராமரிப்பு வசதிகள் உட்பட பல்வேறு நடவடிக்கைகளை செயல்படுத்தி வருகிறது. ஆகவே இவ்வாறான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட ஜப்பான்ல தொடர்ச்சியாக இந்த பிறப்பு விகிதம் குறைந்து வருவதால் இப்பொழுதுதான் அவர்கள் அச்சப்படுகின்றார்கள் என்பது ஜப்பானீஸ் அம்பாசிடர் டு இந்தியா ஓனோ கைச்சி என்னுடைய உரையிலிருந்து மிக தெளிவாக தெரிகிறது. ஆகவே வேலை வாய்ப்பு இளைஞர்களுக்கு மிக அதிகமாக இருக்கிறது. சந்தர்ப்பத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். நன்றி. மற்றும் ஒரு காணொளியில் சந்திப்போம்.